Hi team, good morning to all. Sharif here. Thank you for joining. ஆல்மோஸ்ட் நம்ம வீக்லி நம்மளோட டாப் அப்ளைன் இம்ரான் ஷரீஃப் அவங்க மீட்டிங் எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்கம் கால்குலேஷன். ஓகேங்களா, 9 வகையான இன்கம் கால்குலேஷன் பத்தி மீட்டிங். ஏன்னா வெஸ்டிஜோட பிளான் வந்து மிகப்பெரிய ஒரு பிளான், சக்சஸ் பிளான். ஏன்னா 16 வருஷமா ஒரு கம்பெனி பிளான் சேஞ்ச் பண்ணாம இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க அது எந்த மாதிரி ஒரு இன்ஜினியர்டு பிளான் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த பிளானை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுங்க, இந்த இன்கம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க டவுன்லைனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இப்ப சொல்றது எல்லாமே நீங்க வந்து ஒரு நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மீட்டிங்கை ஃபுல்லா பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓவர் டு இம்ரான் ஷரீஃப், உங்களுக்கு நான் ஹோஸ்ட் கொடுக்குறேன். ஹாய் டீம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்க்யூ. ஸோ போன வாரம் வந்து நான் ஆன்லைன் ஆஃப்லைன் ப்ரமோஷன்ஸ் பற்றி எடுத்த ஒரு மீட்டிங் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதில் பயனடைஞ்சாங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய விஷஸ்க்கும் உங்களுடைய வெல்கமிங்க்கும். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஸோ நம்ம மீட்டிங்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ் இன்கம் கால்குலேஷன்ஸ். ஸோ என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவி பார்க்குற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ கால்குலேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன அந்த லெட்டர்ஸும் உங்களுக்கு புரியும், தெரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஸ்டேஜ் இன்கம் கால்குலேஷன்ஸ் இது வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ எல்லா அப்போதான் வந்து நம்ம ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற குவாலிட்டி அப்படி என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு அதில் இருக்கிற பிளான்ஸ், இன்கம்ஸ், கால்குலேஷன்ஸ் எப்படி வருது, ஏன்னா நமக்கு இன்கம் தராங்க இல்லையா, எப்படி தராங்கன்றத லைட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ரொம்ப மேக்ஸ் அது மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் பேசிக்கா, இப்போ நானும் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் ரொம்ப டெப்தெல்லாம் போகாம சும்மா மேலோட்டமா ஒருத்தருக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 9 ways ஆஃப் இன்கம். ஸோ நம்ம இதில் வந்து 9 types ஆஃப் இன்கம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் 10 to 20%. ஸோ இது எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்ஆர்பிலேருந்து 10% 20% நமக்கு வந்து கம்மியாக தராங்க. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்கமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5 to 11. தேர்ட் வந்து பிரான்ச் டைரக்டர் போனஸ் 4%. ஃபோர்த் பிஸ்னஸ் பில்டிங் போனஸ். ஃபிஃப்த் வந்து லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ், எல்ஓபின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்ஸ்த் ட்ராவல் ஃபண்ட், செவன்த் கார் ஃபண்ட், எயித் ஹவுஸ் ஃபண்ட், நைன்த் எலைட் கிளப் போனஸ். ஸோ இந்த 9 இன்கமும் வந்து நம்ம வெஸ்டேஜில் வந்து இருக்கு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸில் தான் நமக்கு வந்து தராங்க. ஸோ இது எப்படி வந்துறது ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி, ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ செகண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து போயிடலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் என்ன அப்படின்னா, அது கேஷ்பேக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ 1000 ரூபாய்க்கு வாங்கினா 27 ரூபா ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அது மாதிரி தான் இது பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இதை சொல்றோம். ஸோ அது வந்து 5 to 11%. அந்த 5 to 11% என்ன அப்படின்றத டீட்டெயிலாக போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 to 600 PV. ஸோ உங்களுடைய பிவி இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா 30 PV வருது. ஸோ 30 PV அப்படின்னா நீங்கள் வந்து 5% இருப்பீங்க. அதாவது 1ல இருந்து 600 PVக்குள்ள நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 5%. சரிங்களா? ஸோ அதோடைய வேல்யூ தான் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க, 30 ரூபாயிலேருந்து 18,000 அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய பிவி வந்து 1ல இருந்து 599, அதாவது 600க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 5% லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 600 to 2,399. ஸோ அதுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 8% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தேர்ட் வந்து அதே மாதிரி 2,400 to 5,499 வரைக்கும் 10%. ஸோ இதுக்குள்ள இருந்தீங்க, உங்களுடைய பாயிண்ட் வேல்யூ இதுக்குள்ள இருந்துச்சு, அதாவது டோட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பிவி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 10%. அதாவது இந்த பிவிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 10%. ஸோ 5,500 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பிரான்ச் டைரக்டர், அதாவது 11% ரீச் ஆயிருவீங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸோடைய ஸ்லாப். ஸோ எல்லாருக்கும் இது வந்து தெளிவாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
கீழே வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% 282 பிவி. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு மாசத்துல, ஒரே மாசத்துல ஏதாவது ஒரு மந்த்ல அவர் வந்து 8% போகணும் சார், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போறது பிடிக்கல அப்படின்னீங்கன்னா, ஒரே மாசத்துல நீங்க 282 பிவி உங்களுடைய குரூப் நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா, ஒரே மாசத்துல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபாஸ்டா 8% போயிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நீங்க வந்து ஒரே மந்த்ல, ஏதாவது ஒரு மந்த்ல, ஃபர்ஸ்ட் மந்த் தான் பண்ணணும்னா இல்லை, இப்போ நீங்க செகண்ட் மந்த் கூட ஏதோ 1 மந்த்ல 282 பிவி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபாஸ்டா 8% அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க ஃபாஸ்டா வந்து 8% ரீச் ஆயிருவீங்க. ஸோ இதுக்கு வந்து பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கீழே நீங்க அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 750 ருபீஸ் வவுச்சரும் கம்பெனி சைட்ல இருந்து தராங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் டைரக்டரும். ஸோ பிரான்ச் டைரக்டர் ஒரே மாசத்துல ஆகணும் சார், இதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னா, நீங்க வந்து 5500 பிவி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 4500 பிவி ஏதாவது ஒரு மாசத்துல பல்கா ஒரே ஷாட்ல ஒரே மாசத்துல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் டைரக்டர், அதாவது சீக்கிரமாவே நீங்க பிரான்ச் டைரக்டர் ஆயிடலாம். ஸோ ஒரு 1000 பிவி வந்து உங்களுக்கு வந்து கம்மி. இது வந்து கம்பெனி சைட்ல கொடுக்கக்கூடிய ஆஃபர். இது வந்து எப்பவுமே இருக்கும். இது பர்மனன்ட் ஆஃபர், இது லைஃப் டைம் ஆஃபர் இது. சரிங்களா? இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் டைரக்டரும். ஸோ நெக்ஸ்ட் போகலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பிவியோட வேல்யூ என்ன கால்குலேஷன்ல, அதாவது இன்கம்ல ஒரு பிவியோட வேல்யூ 18 பிவி. அதாவது 18 பிவி அப்படின்னா பிசினஸ் வால்யூம், பிவினா பாயிண்ட் வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே வந்து டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிவிக்கு வந்து 18 ரூபா அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. வாங்கும் போது மட்டும்தான் ஒரு பிவி 30 ரூபா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்கம்க்கு மட்டும் 1 பிவி 18 ரூபா. ஓகே. ஸோ ஃபார் செல்ஃப் பர்ச்சேஸ், ஒருத்தர் வந்து செல்ஃபா பர்ச்சேஸ் பண்றாரு, அவர் யாருன்னா சேர்க்கவே இல்லை. சரிங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 30 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்றாரு. அவருக்கு என்ன சார் இன்கம்? அந்த 27 ரூபா சொல்றோம் இல்லையா நம்ம, 1000 ரூபாய்க்கு வாங்கினா 27 ரூபா ரிட்டர்ன் வருது. அது எப்படி சார் வருது? கீழே பாருங்க, 30 பிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த 30 பிவிய நீங்க ஃபர்ஸ்ட் பிவியா கன்வெர்ட் பண்ணும். அதாவது அந்த 18 ரூபா இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பிவின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிசினஸ் வால்யூம். ஸோ 30 × 18 போட்டீங்கன்னா 540 வரும். ஸோ அந்த 540 தான் ஆக்சுவலா அந்த பிவி வேல்யூக்கான வேல்யூ 540. ஸோ நம்ம எந்த பர்சன்டேஜ்ல இருக்கோம்? ஸ்டார்டிங் எடுத்தோன்னு நான் என்ன சொன்னேன், 5%ல இருப்போம் இல்லையா? ஸோ 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு, 30 பிவின்றது, ஸோ பேக்ல காட்டுறேன் பாருங்க, 1ல இருந்து 599 இருக்கு. ஸோ இதுக்குள்ளதான் அந்த 30 பிவி வரும். ஸோ அதுல என்ன போட்டிருக்கு? 5%. ஸோ இப்போ வந்து அவர் 5%ல இருப்பார். அந்த 540 பிவி தான், அந்த 540 பிவில 5% எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 ரூபா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த 27 ரூபா கால்குலேஷன் வருது. புரியலன்னா இன்னொரு வாட்டி நீங்களே பாருங்க. 30 பிவி × 18 எவ்வளோ பிவி வந்தாலும் அது வந்து 18 கூட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் வால்யூம் கிடைச்சிரும். ஸோ அந்த பிசினஸ் வால்யூம்ல இருந்து நீங்க எந்த பர்சன்டேஜ்ல இருக்கீங்களோ அது இன்டூ பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுடைய ருபீஸ். சப்போஸ் 8%ல இருந்தாரு அப்படின்னா இன்டூ 8% அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே சார், நான் பர்ச்சேஸ் பண்ணது தெரிஞ்சிச்சு. எனக்கு கீழே வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து எனக்கு எப்படி சார் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இங்க பாருங்க. இந்த இது ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து 8%ல சப்போஸ் நீங்க வந்து ஒரு 8% வந்து போயிட்டீங்க, 8%ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் சேர்றாங்க. ஓகேங்களா? சேர்றாங்க இல்ல சேர்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஒரு 5%ல இருக்காரு, ஒரு 30 பி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அவர் 5% லெவல்ல இருக்காரு. பி அப்படின்றது அவர் வந்து 8% லெவல்ல இருக்காரு. ஸோ உங்களை மாதிரியே அவரும் வந்து 8% லெவல்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு 40 பிவி பண்ணியிருக்காரு. ஸோ இதோட கால்குலேஷன் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல இருந்து அந்த ஏல இருந்தும் பில இருந்தும் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மொத்தம் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுது. நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? மேலே பாருங்க 30 பிவி இல்லையா? ஸோ 30 பிவி × 18 போட்டிங்கன்னா 540 × 8%. நம்ம பின்னாடி என்ன பார்த்தோம்? 5% பார்த்தோம் இல்லையா? × 5% போட்டிங்கன்னா எவ்வளோ? இங்க பாருங்க, × 8%. ஏன் அப்படின்னா நீங்க வந்து 8%ல இருக்கீங்க. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 43 ரூபா வருது. ஸோ இது வந்து செல்ஃப் உங்களுது, நீங்க பர்சனல் பிவியோடைய கால்குலேஷன் இது. ஸோ ஃப்ரம் ஏ கீழே பாருங்க, ஃப்ரம் ஏ
ஸோ ஃப்ரம் ஏல இருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் டிஃபரன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் கமிஷன் என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து 8% இருக்கீங்க, ஏன்றவர் 5% இருக்காரு. ஓகேங்களா? ஸோ 8 - 5 8க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 3% இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3% தான் ஏ கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ டிஃபரன்ஸ் கமிஷன் இஸ் 3% அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ அதை வந்து எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னா 30 PV, அதாவது ஏ இது வந்து எவ்வளோ PV பண்ணியிருக்காரு, 30 PV. ஸோ 30 PV இன்டூ 18 வந்து எப்பவுமே நார்மலாக நம்ம வந்து பண்ணிடுறோம் இல்லையா? இன்டூ 18 பண்ணிட்டீங்கன்னா 540 வந்துடும் இன்டூ 3%. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ, 3% இல்லையா? ஸோ நம்ம வந்து 3% போடணும். ஸோ அவர்கிட்ட இருந்து நமக்கு 3% கிடைக்கும். ஸோ இப்போ எவ்வளோ வருது, 16 ரூபாய் வருது. ஸோ இதே மாதிரி பி கிட்ட இருந்து நமக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ, அவரு 8 நீங்களும் 8 இல்லையா? ஸோ 0. ஸோ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த பிவிக்கான அந்த கால்குலேஷன்ஸும் வராது. அதாவது அவங்க கிட்ட இருந்து நமக்கு காசு வராது. ஏன் அப்படின்னா அவரும் 8%, நீங்களும் 8%, டிஃபரன்ஸ் வந்து 0. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக. நீங்க வந்து நெக்ஸ்ட் பர்சன்ட் நீங்க 10க்கு போகணும். நீங்க 10க்கு போனீங்கன்னா அப்போ கீழே இருக்கவங்ககிட்ட இருந்து 2% உங்களுக்கு வரும். ஸோ அது மாதிரி உங்களை வந்து முன்னாடி இது பண்றதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான் எல்லா இன்கமும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதுதான். ஓகேங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு கேஷ்பேக் மாதிரி தான் இது. ஓகேவா? ஸோ பாருங்க, அது ரெண்டுமே டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 43 + 16 59 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்க தயவுசெய்து இது வந்து இந்த பிபிடி வந்து நம்ம வந்து பர்சனலி எல்லாருக்கும் அனுப்புவோம். ஸோ அந்த டைம்ல வந்து இதை வந்து நீங்க என்கிட்ட டவுட்ஸ் வந்து பர்சனலி கேட்டுக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து போவோம். நெக்ஸ்ட் வந்து இனிமேல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டர் போனஸ் அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ராயல்டி இன்கம் தான். இது வந்து ராயல்ட்டி எல்லாம் கிடையாது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எல்லாமே ராயல்ட்டி எல்லாம் இல்லை. இது இனிமேல் தான் ராயல்ட்டி. ராயல்ட்டினா என்ன சார், ராயல்ட்டி இன்கம்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு இஃப் கம்பெனி டர்ன் ஓவர் இஸ் 100 crores, சப்போஸ் இந்த கம்பெனியோடைய இந்த மாசம் டர்ன் ஓவர் 100 crores அப்படின்னா ஒரு டைரக்டர் போனஸ் 4% அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பின்னாடி. ஸோ அந்த 4% அப்படின்னா அந்த 100 கோடி டர்ன் ஓவர்ல ஒரு 4%, அதாவது ஒரு 4 கோடி எடுத்துப்பாங்க. எடுத்து யாரெல்லாம் பிரான்ச் டைரக்டருக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்களோ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது ஈக்குவலா கிடையாது, அவங்க எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் ராயல்ட்டி. கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து 1% வந்து நமக்கு வந்து பிரிச்சு தராங்க. அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து தான் நமக்கு பிரிச்சு தராங்க. ஸோ இதுதான் ராயல்ட்டி இன்கம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ டைரக்டர் போனஸ். ஸோ டைரக்டர் போனஸ் 4% நம்ம வந்து ஸ்டார்டிங் பார்த்தோம். ஸோ அது எப்படி சார் கால்குலேட் ஆகுது, அப்படி என்ன இதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் போனஸ் ஆகணும் அப்படின்னா, டைரக்டர் போனஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்டர் ஆகணும். டைரக்டர் ஆகணும்னா 11% ரீச் ஆகணும். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். 5500 PV பண்ணீங்க அப்படின்னா குமுலேட்டிவ்ல நீங்க வந்து ஒரு மாசம் பண்ணாலும் சரி, இல்ல குமுலேட்டிவ் ஆகிட்டே வருது அப்படின்னாலும் சரி. ஓகேங்களா? ஸோ 5500 PV பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பிரான்ச் டைரக்டர் ஆயிடலாம். நீங்க போனஸ் வாங்குறதுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா, அதாவது குவாலிஃபைடு பிரான்ச் டைரக்டரா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செல்ஃபா ஒரு 40 PV பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன்ஸ் எல்லாருமே சேர்த்து ஒரு 2001 PV, ஒரு 2001 PV எல்லாரும் சேர்த்து நீங்க வந்து அந்த மந்த் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர். அந்த போனஸ் வாங்குறதுக்கு நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க. சப்போஸ் நீங்க ஒரு 1500 தான் பண்றீங்க, கீழே 2000 பண்ணல அப்படின்னா நீங்க குவாலிஃபை ஆக மாட்டீங்க. நீங்க பிரான்ச் டைரக்டர் தான், நான் குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோடைய இது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரான்ச் டைரக்டர் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க செல்ஃபா 40 PV வாங்கணும். உங்க கீழே இருக்கிற டவுன்லைன்ஸ் எல்லாருமே சேர்த்து 2001 PV பண்ணணும். ஸோ இது பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிரான்ச் டைரக்டர் குவாலிஃபை ஆயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதோட கேல்குலேஷன் எப்படி சார், அது வந்து எப்படி நமக்கு அமௌண்ட்டாக வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து நீங்க வந்து ரைட் சைட் கார்னர் மேல டாப்ல பாருங்க. ஸோ 4% ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருப்பேன் இல்லையா, இது என்ன அப்படின்னா இது வந்து அதாவது டைரக்டர் போனஸோடைய பாயிண்ட் வேல்யூ. பாயிண்ட் வேல்யூ எதுக்குன்னா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டர்ன் ஓவர்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, அதுதான் ஃபார்முலாவா இங்க போட்டிருக்கேன். ஸோ 4% ஆஃப் கம்ப்ளீட் மந்த்லி PV டிவைடட் பை எவ்வளவு பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் போனஸ் பாயிண்ட் கலெக்ட் பண்ணிருக்காங்களோ அதோட டிவைட் பண்ணிடுவாங்க. பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான்
1.35 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டைரக்டர் போனஸ் வந்து அந்த மந்த் அந்த டேர்ன் ஓவர் வச்சு தான் இந்த 1.35 இல்ல 1.45 அது வந்து டிசைட் ஆகும். ஸோ இது வந்து லேட்டஸ்டா 1.35 அப்படின்ற ஒரு ரேட்ல இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது அது வந்து ₹1.35 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். செல்ஃப் வந்து 40. நான் வந்து பேக்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன் திரும்ப. செல்ஃப் இதுல எப்படி ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செல்ஃப் பிவி வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? செல்ஃப் 40 பிவி பிளஸ் 2001 பிவி, அதாவது உங்களுடைய டவுன்லைன்ஸோடைய 2001 பிவி, அது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அது பிளஸ் பண்ணிக்கிட்டு இன்டூ 18 பிவி. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, பிவியை ஃபர்ஸ்ட் பிவியா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இன்டூ 18 பண்ணீங்க அப்படின்னா பிவியா கன்வெர்ட் ஆயிரும். 36,000 ஐ மீன் 36,738 பிவி வந்துருச்சு. ஸோ இந்த 36,738 பிவியை அந்த பிவில இருந்து நம்ம வந்து இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 6%. டைரக்டர் போனஸ்க்கு எல்லாருக்குமே 6% அதுல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க டைரக்டர் போனஸ் பாயிண்ட்ஸ் கலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைரக்டர் போனஸ் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இன்டூ 6% போட்டீங்கன்னா 2204. இந்த 2204ன்றது தான் டைரக்டர் போனஸ் பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதோட நம்ம ₹1.35 இன்டூ பண்ணாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹2,975 வருது. ஸோ கிட்டத்தட்ட 3,000 rupees. இது வந்து மினிமம் கால்குலேஷன்ஸ். அதாவது மினிமமா ஒருத்தர் வந்து பண்ணாரு, மினிமமா குவாலிஃபை ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு 3,000 கிடைக்கும். சரிங்களா? இது வந்து இதோட நிக்க போறது இல்லை. இந்த டைரக்டர் போனஸ்க்கு 3,000 பிளஸ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 3,500 கிட்ட வந்துடும். ஸோ 3,000 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த திரும்ப வேணா சொல்றேன், புரியாதவங்க திரும்ப வந்து புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் 40, உங்களுடைய செல்ஃப் பிவி 40 பிளஸ் உங்களுடைய டவுன்லைன்ஸோடைய 2001 பிவி ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணிக்கோங்க. இன்டூ 18 போட்டிங்கன்னா பிஸ்னஸ் வால்யூம் கிடைச்சிரும். அந்த பிஸ்னஸ் வால்யூம் இன்டூ பண்ணி 6% கூட இது பண்ணணும். ஸோ நமக்கு 2,204 டைரக்டர் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இன்டூ அது கூட ₹1.35 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் கிடைச்சிரும். ஸோ இதுதான் எல்லா உங்களுக்கு வர எல்லா போனஸ் கால்குலேஷன்ஸும் நீங்க இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து போகலாம். ஸோ பிஸ்னஸ் பில்டிங் போனஸ். ஸோ பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் 14% நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து எப்படி சார் குவாலிஃபை ஆகுறது அப்படின்னா, இதுல வந்து பிரான்ச் டைரக்டர்லாம் இதுல குவாலிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே சில்வர் டைரக்டர்ஸ் மேல இருக்கிற எல்லாருக்குமே, சில்வர் டைரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு டியூசிடி வரைக்கும் இந்த பிசினஸ் பில்டிங் போனஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இது வந்து 14%. அதாவது 14%னா நான் சொன்னேன் இல்லையா, 14 கோடி, 100 கோடினா 14 கோடி எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய ஒரு இப்போ சில்வர் டைரக்டர் வந்து சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கீழே கொடுத்துருக்க பாருங்க. சில்வர் டைரக்டர் செல்ஃப் பிவி வந்து 40. அவர் வந்து சில்வர் டைரக்டருக்கு என்ன வந்து குவாலிஃபிகேஷன்னா, அவர் கீழே ஒரு குவாலிஃபைடு பிரான்ச் டைரக்டர் இருக்கணும். அதாவது அந்த பிரான்ச் டைரக்டர் வந்து 2001 பிவி பண்ணியிருக்கணும். பிளஸ் அந்த லைன் இல்லாம மீதி லைன், அந்த டைரக்டர் பிரான்ச் டைரக்டர் லைன் இல்லாம மீதி இருக்கிற லைன்ஸ் இருக்கு இல்லையா, மீதி இருக்கிற லெக் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்த்து 1,801, அதாவது 1,801 பிவி அவங்க பண்ணிருக்கணும். அந்த மந்த் அந்த இந்த இது பண்ணாதான் நீங்க வந்து அந்த சில்வர் டைரக்டர் வந்து குவாலிஃபை ஆவீங்க. நீங்க எல்லா ஃபண்ட்ஸுக்கும் குவாலிஃபை ஆவீங்க. நாட் ஓன்லி பிசினஸ் பில்டிங் போனஸ், அடுத்தது டிராவல் ஃபண்ட், அடுத்தது எல்ஓபி, இது எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி வந்து குவாலிஃபை ஆனாதான். ஒரு சில்வர் டைரக்டருக்கு நான் சொல்றேன் எக்ஸாம்பிளா. சரிங்களா? இதே தான் எல்லாருக்குமே, கோல்டு டைரக்டருக்கு எல்லாமே நீங்க இதே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர் உங்களுக்கு கீழே இருந்தாகணும். ஓகேங்களா? குவாலிஃபைனா அவர் வந்து 2001 பிவி பண்ணா அவர் குவாலிஃபை ஆயிருப்பாரு இல்லையா? அது இல்லாம மற்ற குரூப்ஸ்ல இருக்கிற எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து, அதுதான் சைடுன்னு சொல்லுவாங்க. சைடு பிவி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் சொல்றாங்க 1,801. அந்த 1,801 பிவி தான் உங்களுடைய சைடு பிவி. ஸோ இதோடைய ஸ்லாப் பாருங்க. இந்த பிசினஸ் பில்டிங் போனஸோடைய ஸ்லாப் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்வர் டைரக்டர் எடுத்துக்கலாம். குவாலிஃபைடு கீழே ஒரு டைரக்டர் இருக்கணும். ஸோ செல்ஃப் 40 பண்ணியிருக்கணும். 1,801 நான் சொன்னது தான் அது. ஸோ கீழே பாருங்க 654 இருக்கு சில்வர் டைரக்டர்ல. ஸ்ட்ரைட்ல சாரி சில்வர் டைரக்டர் இந்த இது மாத்தாம விட்டேன். சரிங்களா? ஸோ சில்வர் டைரக்டர் இப்போ பாருங்க, அந்த டேபிள் பாருங்க. ஸோ இதுல வந்து 654 அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அதுல வந்து பாருங்க 6%, 5%, 4%. இது வந்து டெப்த்ல வரும். சரிங்களா? இது டெப்த்னு சொல்லுவாங்க.
ஸோ சில்வர் டைரக்டருக்கு வந்து 2 டெப்த் வரைக்கும் போகுது. ஸோ அதே மாதிரி தான் கோல்டு, ஸ்டாரு எல்லாருக்குமே வந்து டெப்த் வந்து 0.5 0.5 வரைக்கும் வந்து டியூசிடி எல்லாம் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டெப்ஸ் வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சில்வர் டைரக்டர் செல்ஃப் பிவி 40 பண்றாரு, கீழேயும் வந்து பிரான்ஸ் டைரக்டர் அவங்களும் வந்து 2001 பிவி வந்து குவாலிஃபை ஆகுறாங்க. சைடும் அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு, 1101 பிவி மெயின்டைன் பண்றாரு. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்க லெஃப்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த்னா பின்னாடி ஸ்லைடு நான் காட்டுறேன். ஸோ அந்த சில்வர் டைரக்டர்ல பாருங்க 6க்கு அப்புறம் 5 இருக்கு இல்லையா, இந்த 5 தான் ஃபர்ஸ்ட் டெப்த். சரிங்களா? ஸோ இவரு வந்து ஃபர்ஸ்ட் டெப்த் மட்டும் தான் வாங்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த் 5%. சரிங்களா? இதோட கால்குலேஷன்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த மேல ரைட் கார்னர்ல பாருங்க இந்த பிபிபி பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணேன் இல்லையா, அதே தான். 14% ஆஃப் கம்பெனிஸ் மந்த்லி பிவி டிவைட் பை டோட்டல் பிசினஸ் பில்டிங் போனஸ் பாயிண்ட்ஸ் கலெக்டட். அது வந்து எவ்வளோன்னா 83 பைசா இந்த மந்த் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ அதுவும் எல்லாமே பேஸ் பண்ணி எது பேஸ் பண்ணுது அப்படின்னா டேர்ன் ஓவர் தான். கம்பெனியோட டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் அந்த பைசா இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் வேல்யூ அது வந்து மாறுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கால்குலேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ யுவர் செல்ஃப் பிளஸ் சைடு பிவி அப்படின்னு கொடுத்துருங்க பாருங்க. பேக்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய செல்ஃப் பிவி மேல சில்வர் டைரக்டர் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய செல்ஃப் பிவி 40 பிவி பிளஸ் கீழே 1801 பிவி பிளஸ் 1801 பிவி. இது ரெண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். இது வந்து உங்களுடைய சைடு, இது வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். ஸோ அந்த ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணிக்கோங்க இன்டூ 18 பிவி. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் வால்யூமா கன்வெர்ட் பண்ணுங்க, 33,138 வரும். ஸோ அது கூட இன்டூ 6%. இந்த 6% எங்க சார் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி காட்டுறேன் பாருங்க. இந்த சில்வர் டைரக்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா யூ அப்படின்னு சொல்லிட்டு 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 தான் இது. சரிங்களா? ஸோ அந்த பிவி கூட 6% பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1988 அப்படின்ற பிசினஸ் பில்டிங் போனஸ் பாயிண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த 1988ன்றது தான் உங்களுடைய பிசினஸ் பில்டிங் போனஸ் பாயிண்ட். ஸோ அது கூட இந்த 83 பைசாவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்கம் வந்துடும் 1650 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இது. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் போவோம். அதுலயே வந்து ஃபர்ஸ்ட் டெப்த் போவோம். ஃபர்ஸ்ட் டெப்த் அப்படின்னா கீழே போட்டிருக்கேன் பாருங்க, உங்களுடைய குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர் இருக்காரு இல்லையா, ஸோ அவர்கிட்ட வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய செல்ஃப் பிவி பிளஸ் அவருடைய 2001 பிவி ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிளஸ் பண்ணிட்டு இன்டூ சேம் அதே ப்ராசஸ் தான், இன்டூ 18 பிசினஸ் வால்யூமா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ இன்டூ 5%. இப்போ ஃபர்ஸ்ட் டெப்த்துக்கு 5% நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டெப்த்துக்கு 5%. சில்வர் டைரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரா பாருங்க 5 இருக்கு பாருங்க. ஸோ அந்த 5% தான் இது. ஸோ 5% பண்ணீங்கன்னா 1836 அப்படின்ற பிசினஸ் பில்டிங் போனஸ் பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ அது கூட 83 பைசாவை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1524 அப்படின்ற வேல்யூ, அதுதான் உங்களுடைய இன்கம். ஸோ இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3174 ரூபா வரும். ஸோ பிசினஸ் பில்டிங் போனஸ் வந்து ஒரு சில்வர் டைரக்டரா நீங்க வந்து குவாலிஃபை ஆனீங்கன்னா மினிமமா உங்களுக்கு 3174 ரூபா பிசினஸ் பில்டிங் போனஸ்லேயே கிடைக்கும். என்ன சார் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்காதீங்க. இது கூட சேர்ந்து டிராவல் ஃபண்டும் வரும். ஏன்னா நீங்க டிராவல் ஃபண்டுக்கும் எலிஜிபிள் ஆயிட்டீங்க இல்லையா. ஸோ டிராவல் ஃபண்ட் வரும்போது நான் சொல்றேன். ஜஸ்ட் டிராவல் ஃபண்டு அது ஒரு 1500 2000 ருபீஸ் அப்படி போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட இந்த ஒரு 4500 to 5000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து ஒரு வாட்டி சொல்றேன். ஜஸ்ட் இன்னொரு வாட்டி புரியாதவங்க, சரியா புரியாதவங்க இன்னொரு வாட்டி பாருங்க. ஸோ இந்த இமேஜ்ல இருந்து தான் நான் இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 40 ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய செல்ஃப் 40 பிவி சில்வர் டைரக்டர் இருக்கு இல்லையா, அந்த 40 பிவி பிளஸ் சைடு 1801 இன்டூ பிசினஸ் பில்டிங், அதாவது பிசினஸ் வால்யூமா மாத்திரம் அதை 6%ல வந்து பண்றோம், 1988 கிடைக்குது. அது கூட 83 பைசாவை மல்டிப்ளை பண்றோம். ஸோ நமக்கு அமௌண்ட் கிடைக்குது. அதே தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் டெப்த், அதாவது ஃபர்ஸ்ட் டெப்த் குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர் கிட்ட இருந்து செல்ஃப் 40 பிவியும் 2001 பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த 2001 பிவியும் பிளஸ் பண்ணிக்கணும் இன்டூ 18 பிசினஸ் வால்யூமா மாத்தணும் இன்டூ 5%. ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த்துக்கு 5% இருக்கு இல்லையா, ஸோ அந்த 5% இங்க போடுறோம். 1836 பிபிபி பாயிண்ட்ஸ் வருது.
அது கூட 83 பைசாவை மல்டிப்ளை பண்றோம். ஸோ நமக்கு இன்கம் கிடைக்குது. சரிங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இது வந்து 3வது டெப்த் போச்சுன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது டிராயிங் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் கால்குலேஷன் போடல. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அப்படின்றதுக்காக. ஸோ அதே தான் இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, சேம் இதே தான். ஒரு கீழேயும் உங்களுக்கு கீழேயும் ஒரு சில்வர் டைரக்டர் வந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டெப்த்தும் கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெப்த் வரைக்கும் ஓகே. செகண்ட் டெப்த்ன்றது லெஃப்ட்ல பாருங்க 4% அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே ஒரு சில்வர் டைரக்டர் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு கீழே ஒரு குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர் இருப்பார் இல்லையா? ஸோ அவருடைய 2001 பிவி, அந்த 2001 பிவிக்கு உங்களுக்கு 4% கிடைக்கும். எக்ஸ்ட்ராவா 4% கிடைக்கும். நீங்க சில்வர் டைரக்டரா இருந்தா உங்களுக்கு 2 டெப்த் வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் டெப்த் அவருடைய சைடு பிவி, செகண்ட் டெப்த் குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டருடைய மொத்த பிவி 2001 பிவி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் கால்குலேஷன்ஸ் போடல. ஸோ இது வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா இங்க வந்து ஒரே ஒரு டெப்த் தான் நான் காட்டியிருக்கேன். அதுக்காக செகண்ட் டெப்த் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு டிராயிங் தான் இது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா எனக்கு வந்து மெசேஜோ காலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்து சொன்ன மாதிரி டிராவல் ஃபண்ட் வந்து நமக்கு 5% தராங்க. ஸோ அதுக்கு என்ன குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா சில்வர் டைரக்டர் அபோவ். அதே தான், சில்வர் டைரக்டருக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே டிராவல் ஃபண்ட் வரும். அவங்க வந்து குவாலிஃபை ஆயிருக்கணும். ஸோ இதோடைய பாயிண்ட் வேல்யூ அதே தான், பாயிண்ட் வேல்யூ சொன்னேன் இல்லையா? ஸோ இவங்களுடைய பாயிண்ட் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 33 பைசா வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 0.33 ஜஸ்ட் நீங்க வந்து இங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா 0.83 அப்படின்னு சொல்லிட்டு, இது எடுத்துட்டு இந்த 0.33 இங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய டிராவல் ஃபண்ட். ஸோ சேம் ஆஸ் இந்த பிசினஸ் பில்டிங் போனஸ் உடைய கால்குலேஷன் தான் டிராவல் ஃபண்டுக்கும் கார் ஃபண்டுக்கும். சரிங்களா? ஹவுஸ் ஃபண்டுக்கும் இதே தான். ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபண்டுக்குமே பிசினஸ் பில்டிங் போனஸ் உடைய கால்குலேஷன்ஸ் தான். ஜஸ்ட் இங்க இருக்கிற வேல்யூ மட்டும் மாறி மாறி வரும். ஓகேவா? ஸோ 33 பைசா போயிட்டு இருக்கு. ஸோ டிராவல் ஃபண்ட் வந்து அப் டு 5 லெவல்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேபிள்ல பாருங்க, சில்வர் டைரக்டர் வந்து செகண்ட் லெவல் வரைக்கும் தான், கோல்டு டைரக்டர் வந்து 3rd லெவல், ஸ்டார் டைரக்டர் வந்து 4th லெவல். ஸோ டைமண்ட் டைரக்டர்ல இருந்து 5 லெவல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டிராவல் ஃபண்ட் வரும். சரிங்களா? ஸோ இதோடைய சீலிங் வந்து இதுதான். ஸோ அந்த சீலிங் பேஸ்ட் ஆன் எவ்வளோ வந்து பிசினஸ் பில்டிங் போனஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ டிராவல் ஃபண்ட் வில் பி பெய்ட் அப் டு 5 லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார் ஃபண்ட் பார்ப்போம். ஸோ டிராவல் ஃபண்டுக்கு வந்து நான் எந்த கால்குலேஷன்ஸும் போடல. ஸோ சேம் அதே தான் எடுத்துட்டு போயிட்டு அங்கே அதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா முடிஞ்சு. ஸோ சேம் வந்து பிசினஸ் பில்டிங் போனஸ் மாதிரியே. ஸோ சேம் வந்து கார் ஃபண்ட் பார்ப்போம். கார் ஃபண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார் டைரக்டர் ஆகணும். ஸோ ரைட் சைடில் இருக்கிற டிராயிங் பாருங்க, ஸ்டார் டைரக்டர் செல்ஃப் நீங்க 40 பண்ணியிருக்கணும். உங்களுக்கு கீழே 3 குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பிரான்ச் டைரக்டர் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, அவங்க சில்வரா கூட இருக்கலாம். சில்வரா இருந்தா அவங்க வந்து அட்லீஸ்ட் 2001 பிவி அவங்க சைட்ல இருந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லெக்ல இருந்து உங்களுக்கு 2001 பிவி வந்திருக்கும். ஸோ 3 குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர்ஸ் இருக்கணும். சைடு வந்து ஒரு 1000 பிவி நீங்க சைடு வந்து பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார் டைரக்டர் ஆயிருவீங்க. ஸோ அந்த ஸ்டார் டைரக்டர் அப்படின்ற லெவல 3 மாசம் கண்டினியூஸா, அதாவது கன்சிக்யூட்டிவா நீங்க 3 மாசம் வந்து ஸ்டார் டைரக்டர் அப்படின்ற லெவல மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் ஃபண்ட் எலிஜிபிள் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எலிஜிபிள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க லைஃப் டைம் வந்து உங்களுக்கு கார் ஃபண்ட் 5% எலிஜிபிள் ஆயிருவீங்க. இதுக்கு வந்து மேக்சிமம் சீலிங் லிமிட் இருக்கு. 80,000 வரைக்கும் கார் ஃபண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ 80,000 வந்து தாண்டாது, 80,000 வரைக்கும் கார் ஃபண்ட் வந்து வரும். ஸோ இதோடைய பாயிண்ட் வேல்யூ இப்போ வந்து 36 பைசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. கார் ஃபண்டுக்கு 36 பைசா. சரிங்களா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ சேம் ஹவுஸ் ஃபண்ட். ஸோ ரைட் சைட்ல பாருங்க, கிரவுண்ட் டைரக்டர் செல்ஃப் 40 பண்ணியிருக்காரு. அவருக்கு கீழே 6 குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர்ஸ் வந்திருக்கணும். ஸோ அவங்க எல்லாருமே 2001 பிவி பண்ணாதான் குவாலிஃபைட் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் அது போட்டிருக்கேன். ஸோ 6 குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர்ஸ் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க கிரவுண்ட் டைரக்டர். ஸோ சரிங்களா? ஸோ நீங்க ஹவுஸ் ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி 3 மாசம் 3 கன்சிக்யூட்டிவ் மந்த் 3 மந்த் வந்து கண்டினியூஸா நீங்க கிரவுண்ட் டைரக்டரை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஹவுஸ் ஃபண்ட் வந்துடும். சரிங்களா? சேம் ஹவுஸ் ஃபண்டும் அதே தான். ஸோ அதுக்கான பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 பைசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த 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 கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்படி சார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த
இந்த பிசினஸ் பில்டிங் போனஸ் இந்த கேல்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 0.83 அப்படின்ற இடம் எடுத்துட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டீங்கன்னா, அதாவது டிராவல் ஃபண்ட் இது 0.33 வேல்யூ போட்டீங்கன்னா அப்படின்னா டிராவல் ஃபண்ட் கிடைச்சிரும். கார் ஃபண்டோடைய அந்த வேல்யூ 0.36 இருக்கு இல்லையா, அது போட்டீங்கன்னா கார் ஃபண்ட் கிடைச்சிரும். சேம் அதே மாதிரி ஹவுஸ் ஃபண்ட் 0.40. ஓகேவா? ஸோ ஹவுஸ் ஃபண்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எலைட் போனஸ் போகும். சரிங்களா? எலைட் கிளப் போனஸ் 2%. இது யாருக்கு சார் அப்படின்னா டிசிடி அண்ட் டியூசிடி அந்த லெவல்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது. அதாவது அதர் தென் யூசிடி, யூசிடிக்கு அப்புறம் டிசிடி. டிசிடினா டபுள் கிரவுன் டைரக்டர், அப்புறம் டிசிடினா டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இந்த 2 லெவலுக்கு மட்டும்தான் இந்த எலைட் கிளப் போனஸ் வந்து 2% கொடுத்துருக்காங்க. அதோடைய டேபிள் தான் கீழே இருக்கு. ஸோ அதை வந்து அதோடைய பாயிண்ட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அதோடைய சீலிங் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 20 lakhs வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க கம்பெனி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எலைட் கிளப் போனஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்ஓபி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இதுலயும் வந்து நிறைய வந்து என்ன சொல்றது, எனக்கு நிறைய வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சிம்பிளா ஒருத்தருக்கு எல்ஓபினா என்ன அப்படின்னு புரியுற அளவுக்கு தான், ரொம்ப டெப்தாலாம் நான் போகல. இன்னும் மல்டிபிள் எல்ஓபி அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய டாபிக். அது ஆக்சுவலி அது நேர்ல வந்து அது போர்ட்ல எழுதி இல்ல நோட்ல எழுதி அப்படி பண்ணா மட்டும்தான் அது வந்து மேக்சிமம் ஒருத்தருக்கு வந்து புரியும். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து சிம்பிள், ஷார்ட் அண்ட் சிம்பிளா நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு புரியுதான்னு பாருங்க. சரிங்களா? ஸோ லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் எல்ஓபி இதுதான் வந்து 70% ஆஃப் இன்கம் இன் வெஸ்டேஜ். ஓகேங்களா? இப்போ சித்தா சிங் 1 crore எடுக்கிறாரு அப்படின்னா அதுல 70 லட்சம் வந்து எல்ஓபில இருந்து தான் வருது. ஸோ இது வந்து 16% கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சார் குவாலிஃபை ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் சில்வர் டைரக்டர் நீங்க வந்து குவாலிஃபை பண்ணணும். அது வெறும் குவாலிஃபை பண்ண மட்டும் போதாது, அந்த சில்வர் டைரக்டர் லெவல் எந்த லெக் நீங்க வந்து இது பண்றீங்களோ உங்களுடைய பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் லெக்ல வந்து 5625 5625 பிவி வந்து அந்த லெக்ல வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்ஓபிக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. சரிங்களா? இந்த 5625 தான் எல்ஓபி, வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். 5625 பிவி உங்க லெக்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த லெக்ல வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்ஓபி. சரிங்களா? ஸோ இந்த பிவி வந்து உங்க லெக்ல வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து சில்வர் டைரக்டரா இருந்தா கூட நீங்க குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஸோ இதோடைய பாயிண்ட் வேல்யூ எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னா பாருங்க, ₹2.46. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாருங்க. ₹2.46 போயிட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் நிறைய மக்கள் வந்து எல்ஓவில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ இதோட கேல்குலேஷன்ஸ் இது மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் பார்த்துக்கோங்க, அதோடைய ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் டைரக்டர் வந்து 5%, கோல்டு டைரக்டர் வந்து ஒரு டெப்த் போகுது 5%. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ இந்த ஸ்லாப் படி தான் வந்து எல்ஓபி வந்து எல்லாருக்குமே வந்து பிரிச்சு தராங்க. ஸோ இதுல வந்து 2 ரூல்ஸ் இருக்குது. 2னா என்னன்னா 1 வந்து நீங்க வந்து இப்போ நீங்க சில்வர் டைரக்டர் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து கோல்டு டைரக்டர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு மினிமம் கேரண்டி அப்படின்ற ஒரு 5625 அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இல்ல உங்களுக்கு கீழேயும் சில்வர் டைரக்டர் நீங்களும் சில்வர், அதாவது கோல்டுக்கு சொல்றேன் நான், சாரி, கோல்டு வந்து உங்களுக்கு நீங்களும் கோல்டு கீழே இருக்கணும் கோல்டு அப்படின்னா 1+3 டெப்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது சில்வர் கோல்டுக்கு வந்து 2 டெப்த் தான் இருந்தாலும் 1+3 டெப்த் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரிதான் எல்லாமே. இப்போ யூசிடியா இருக்காரு அப்படின்னா கீழேயும் யூசிடியா இருக்காரு அப்படின்னா 1+3, ஏன்னா 3 டெப்த் வரைக்கும் தான். ஏன்னா சேம் லெவல் இருக்காரு இல்லையா, சேம் லெவல் இருந்தாருன்னா 1+3 அப்படின்ற ஒரு டெப்த்துக்கு தான் போகும். ஸோ மேக்சிமம் வந்து கீழே வந்து அதிகமா இல்லாம பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இதுல வந்து டெப்த் வந்து நிறைய கிடைக்கும். உங்களுக்கு டெப்த்ல தான் வந்து இதுல காசு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சின்ன இது கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் டைரக்டர் செல்ஃப் பிவி. ஒரு சில்வர் டைரக்டருக்கு வந்து எல்ஓபி மினிமமா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சில்வர் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அவர் வந்து செல்ஃப் வந்து 40 பிவி பண்ணியிருக்கணும். குவாலிஃபைட் பிரான்ஸ் டைரக்டர் 5625 பிவி பண்ணியிருக்கணும். சைடு வந்து 1801 பிவி சைடு வால்யூம் பண்ணிருக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து சில்வர் டைரக்டருக்கு, அதாவது எல்ஓபிக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. சரிங்களா? எல்ஓபி வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ இதுல இருக்கிற 2வது ரூல் என்ன அப்படின்னா, நீங்க வந்து 5625 நீங்க வந்து எல்ஓபி வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்ஓபி கொடுக்கணும். அதாவது மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா நெட்வொர்க் கம்பெனிஸ்லயும் இந்த மினிமம் கேரண்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கு.
இது என்ன சார் அப்படின்னா அந்த 5625 பிவி வந்து நீங்க அப்படியே அப்ளைனுக்கு வந்து அது போயிடும், ஷிஃப்ட் ஆயிரும். சரிங்களா? அதே தான் உங்களுக்கு கீழே வந்தாலும் கீழே இருக்கிற 5625 நடந்துச்சு அப்படின்னா அந்த 5625 உங்களுக்கு வரும், நீங்க வந்து அப்படியே மேல கொடுப்பீங்க. இது வந்து ஒரே ஒரு லெக்குக்கு மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? எல்லா லெக்குக்கும் கிடையாது, ஒரு லெக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட கேல்குலேஷன்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொன்னது. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து எழுதிருங்க. 40 பிவி செல்ஃப் 40 பிவி பண்ணிருக்கீங்களே அது, பிளஸ் 1801 அந்த சைடு பண்ணிருக்கீங்களே அந்த பிவி, பிளஸ் அந்த 5625 அந்த 5625 பிவியும் எடுத்து எழுதிருங்க. ஸோ டோட்டல் பண்ணி பாருங்க 7466 பிவி டோட்டலா வரும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா மினிமம் கேரண்டி 5625 மேல ஷிஃப்ட் ஆயிரும். அப்போனா மைனஸ் 5625. ஸோ 746ல இருந்து 5625 மைனஸ் பண்ணா 1841 பிவி. ஸோ இந்த 1841 பிவில இருந்து தான் உங்களுக்கு எல்ஓபி கிடைக்கும். ஸோ இந்த 1841 பிவியா கன்வெர்ட் பண்ணோம் இன்டூ 18 பிவி போட்டீங்க அப்படின்னா 33, அதாவது 33,138 பிவி கிடைக்குது. ஸோ இந்த 33,138 பிவியை 5% வந்து நம்ம கேல்குலேட் பண்றோம். ஏன் அப்படின்னா சில்வர் டைரக்டருக்கு வந்து 5%. இங்க பாருங்க இந்த டேபிள்ல கொடுத்துருக்கேன். இந்த 5% லெவல்ல 5% நீங்க வந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா 1656 அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து எல்ஓபி பாயிண்ட். இங்க இருக்கு பாருங்க, டோட்டல் எல்ஓபி பாயிண்ட்ஸ் கலெக்டட் இருக்கு இல்லையா? கீழே அந்த எல்ஓபி பாயிண்ட் தான் இந்த 1656. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் மேல பாருங்க, திரும்ப சொல்றேன். செல்ஃப் பிவி 40 பிவி பிளஸ் 1801 சைடு பிவி அந்த 1801 பிளஸ் 5625 இது மூணுமே கேல்குலேட் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க 7466 கிடைக்கும். அதுல இருந்து 5625 மைனஸ் ஆயிரும், அப்படியே அப்ளைன் கேரண்டியா மேல போயிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு மிஞ்சிருக்கும் அப்படின்னா 1841 பிவி. இந்த 1841 பிவிக்கு பிசினஸ் வால்யூமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும் 33,138 பிவி. ஸோ இந்த 33,138 பிவில இருந்து 5% எவ்வளோ அப்படின்னா 1656. இதுதான் எல்ஓபி பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு காசா வேணும் அப்படின்னா இன்டூ 2.46, அதாவது 2 ரூபா 46 பைசா கூட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்கம் கிடைச்சிரும், அதாவது 4075 ரூபா. சரிங்களா? ஒரே ஒரு இது வந்து மினிமமா ஒரு சில்வர் டைரக்டர் எல்ஓபிக்கு குவாலிஃபை ஆனாருன்னா எவ்வளவு கிடைக்கும் பாருங்க, ஒரே ஷாட்ல 4000 ரூபாய். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் எல்ஓபி அந்த லைனை வந்து நீங்க 5625 அவ்வளோ பிவியா வர வைக்கிறதுக்கு நீங்க டெப்த்ல போயிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா 5625 வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில்வர் டைரக்டரா இருந்தா இது வந்து மல்டிபிள் எல்ஓபி தான், நான் இன்னும் போல. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கோல்டு டைரக்டரா இருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு வந்து எப்படி வந்து எல்ஓபி வந்து கிடைக்கும். இது வந்து நான் மல்டிபிள் எல்ஓபி இன்னும் நான் போல. சரிங்களா? அது வந்து வேற டாபிக், அது வந்து இன்னொரு வாட்டி எடுக்கிறேன், எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டது. சரிங்களா? அது நேரில் வந்து பண்ணாதான் அந்த மல்டிபிள் எல்ஓபிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்ல ஒரு சின்ன இது காட்டுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பாருங்க, கோல்டு டைரக்டரா இருக்காரு, செல்ஃப் பார்ட்டி பண்றாரு. அவர் கீழே வந்து ஒரு 2 பிரான்ச் டைரக்டர் இருந்தா தானே கோல்டு. சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து குவாலிஃபை பண்றாங்க. ஒருத்தர் வந்து 5625 பண்றாரு, இன்னொரு லெக் வந்து 6000 பிவி, அதாவது அதுவும் வந்து 5625 கிட்ட வந்துருச்சு, அதாவது மேலேயே வந்துருச்சு இல்லையா? ஸோ சைடு பாருங்க 1501. ஸோ கோல்டு டைரக்டருக்கு வந்து சைடு வந்து 1501. ஸோ இவர் வந்து ஃபுல்லா குவாலிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ எல்ஓபிக்கு குவாலிஃபை ஆயிட்டாரு. ஸோ இதோட கேல்குலேஷன்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் 40 பிவி, நம்மளுடைய செல்ஃப் 40 பிவி பிளஸ் 1501 பிவி பிளஸ் 5625 பிவி பிளஸ் 6000 பிவி. ஸோ இது நாலுத்தையுமே வந்து பிளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 13,166 பிவி வரும். ஸோ அது கூட மினிமம் கேரண்டி 5625 ஷிஃப்ட் ஆயிரும். நான் போன ஸ்லைட்ஸ்ல சொன்னேன் இல்லையா, சேம் அதே தான். இங்க 5625, இங்க வந்து ஒரே ஒரு 5625 தான் மேல போகுது பாருங்க. இன்னொரு லெக்ல இருக்கிற 5625 அந்த 6000 பிவி அப்படியே உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு 5625 மட்டும்தான் மினிமம் கேரண்டியா அப்ளைனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். சரிங்களா? அது மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் 7541 பிவி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எல்ஓபியா கிடைக்க போகுது, 7541 பிவி. ஸோ அந்த 7541 பிவியா கன்வெர்ட் பண்ணுங்க இன்டூ 18. ஸோ எவ்வளவு வருது? 1,35,738 பிசினஸ் வால்யூம் வருது, பிவி வருது. ஸோ இது கூட 5%. நம்ம சொன்ன மாதிரி கோல்டு டைரக்டருக்கும் 5% தானே? ஆமா. ஸோ கோல்டு டைரக்டருக்கும் 5% போட்டீங்க அப்படின்னா 6,786.
ஸோ இந்த 6786 எல்ஓபி பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இது கூட ₹2.46 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 16,695 உங்களுக்கு இன்கமா கிடைக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய பவர். பாருங்க, ஒரு சின்ன ஒரு 5625 அந்த லைன் பண்றதுனால உங்களுக்கு எவ்வளவு பிவி கிடைக்குது பாருங்க, எவ்வளவு இன்கம் கிடைக்குது பாருங்க. ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க வந்து அந்த அப்ளைன் கேரண்டியா மேல போகும். சரிங்களா? ஸோ இதே தான் உங்களுக்கு கீழே இருக்கிற, இப்போ உங்களுக்கு கீழே யாராவது எல்ஓபி வாங்கினாலும் அதே 5625 உங்களுக்கும் வரும். அது அப்படியே 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 மேல 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 டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு லெக் தான் இது வந்து நடக்கும், எல்லா லெக்ல எல்லாம் நடக்காது. இப்போ பாருங்க, 2 குவாலிஃபைட் பிரான்ச் டாக்டர் இருக்காங்க, 2 லெக்குமே எல்ஓபி லெக். ஆனா ஒரு லெக்ல இருந்து மட்டும் தான் 5625 போயிருக்கு. இன்னொரு லெக்ல இருக்கிற எல்லா பிவியும் உங்களுக்கு தான். சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்து எல்ஓபி வந்து கிடைக்குது. இது வந்து மல்டிபிள் எல்ஓபி இன்னும் நான் போல. ஸோ மல்டிபிள் எல்ஓபினா என்ன சார், எப்படி சார் அது கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிளே வந்து நீங்க கோல்டு டைரக்டரா இருக்கணும். சரிங்களா? இது வந்து கீழே வந்து டெப்த் போகல, அதாவது பிரான்ஸ்ல இருக்கிறதுனால இது வந்து டெப்த் போகல. சப்போஸ் டெப்த் போச்சு, கீழே இருக்கிறவங்களும் ஒரு லெக் வந்து சில்வர் டைரக்டர் அப்படின்னா இந்த ஸ்லைடு பாருங்க, லைட்டா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. சரிங்களா? ஸோ நீங்க கோல்டு டைரக்டரா இருக்கீங்க, செல்ஃப் பிவி 40, உங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏபிசி, அந்த லைன் விட்டுருங்க, நான் அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு கீழே ஒரு 2 லெக் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ கோல்டு டைரக்டரா குவாலிஃபை பண்ணிருக்கீங்க. சைடு வந்து 1501 டிவி அதுவும் பண்ணிட்டீங்க. ஸோ ஏன்ற லெக்ல வந்து அவர் வந்து சில்வர் டைரக்டரா இருக்காரு. ஸோ அவருடைய சைடு வந்து 1801 டிவி அவரும் வந்து குவாலிஃபை பண்ணிட்டாரு. அவருக்கு கீழே இன்னொரு சில்வர் டைரக்டர் இருக்காரு, அவரும் 1801 டிவி பண்ணி அவரும் குவாலிஃபை பண்ணிட்டாரு. பிக்கு கீழே ஒருத்தர் வந்து பிக்கு கீழே யார் இருப்பாரு, குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர் இல்லையா, ஏன்னா அவரும் சில்வர் டைரக்டர் தான். ஸோ அந்த 6000 பிவி அப்படின்னு சொல்லிட்டு சின்றவர் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அந்த பிவி தான் அந்த எல்லாருக்குமே வந்து அது 5625 மேல வந்து போயிடும். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலி இதுதான் வந்து மல்டிபிள் எல்ஓபி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெப்த்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த் அப்படின்றது எது அப்படின்னா இந்த பீன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெப்த். இந்த மல்டிபிள் எல்ஓபில என்ன ஒரு ரெகுலேஷன்ஸ், என்ன ஒரு ரூல்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இந்த இதுல வந்து கிடைச்சிரும். ஓகே, உங்களுக்கு கீழே போகும்போது டெப்த்ல போகும்போது யாரு எல்ஓபி வாங்குறாங்களோ அவங்க வந்து எல்ஓபி கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? யாரு எல்ஓபி வாங்குறாங்களோ அவங்க வந்து எல்ஓபி கொடுக்குறாங்க. ஸோ இது கீழே பாருங்க, யார் எல்ஓபி வாங்குறா, ஏ வந்து வாங்குறாரு, ஓகே, பியும் வாங்குறாரு இல்லையா, 6000 பிவி எல்லாருக்குமே தானே வரும். ஸோ பியும் வாங்குறாரு. ஸோ ஏல இருந்து உங்களுக்கு 1801 அப்படின்ற அந்த சைடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து வராது. ஏன் அப்படின்னா அங்கிருந்து தான் உங்களுக்கு மினிமம், அதாவது மினிமம் கேரண்டியா நீங்க அந்த லெக்ல இருந்து தான் நீங்க வந்து மேல ஷிஃப்ட் பண்றீங்க. அதனால அதுல இருக்கிற சைடு பிவி வந்து உங்களுக்கு வராது. அதாவது அந்த டெப்த்ல இருந்து உங்களுக்கு 1801 அப்படின்ற அந்த லெக்ல இருந்து உங்களுக்கு வராது, பில இருந்து உங்களுக்கு வரும். பில இருந்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெப்த் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் டெப்த் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, கோல்டு டைரக்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா 5 அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான். சரிங்களா? ஸோ அந்த பில இருந்து பி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெப்த். ஸோ 1801 அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெப்தோடைய வேல்யூ. ஸோ அந்த 1801 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட கேல்குலேஷன்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ நான் சொன்ன வரைக்கும் மேக்ஸிமம் பாதி பேருக்கு தான் புரிஞ்சிருக்கும். அதனாலதான் மல்டிபிள் எல்ஓபி வந்து ஸோ இது மாதிரி ஆன்லைன்ல அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. நேரடியா வந்தா இல்ல ஒரு போர்ட்லயோ அது மாதிரி தான் வந்தது. ஏன்னா ரொம்ப டெப்தான டாபிக் எல்ஓபி அப்படின்றது. ஸோ அதுவும் மல்டிபிள் எல்ஓபின்றது ரொம்ப டெப்தான டாபிக். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டிருக்கேன். ஜஸ்ட் இந்த கேல்குலேஷன் மட்டும் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிப்போம் 1501. சரிங்களா? இதுல வந்து நான் செல்ஃப் பிவி விட்டுருப்பேன், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 1501 பிவி பிளஸ் செல்ஃப் பிவி பிளஸ் குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர் ஒருத்தர் 6000 பிவி பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்து எல்ஓபி லைன், அந்த பிவியும் பிளஸ் ஏல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வரும் 5625 இல்லையா. ஸோ அங்கிருந்து அந்த 5625 எழுதிக்கிட்டோம், பிளஸ் 1801 ஃப்ரம் பி அப்படின்னு போட்டுருப்போம் பாருங்க. ஸோ பில இருந்து சைடு வந்து 1801 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்க. அந்த 1801 தான் ஃபர்ஸ்ட் டெப்த். ஓகேவா? ஸோ அந்த பிவியும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே பிளஸ் பண்ணுங்க.
14,927 பிவி கிடைக்கும். அதுல 5625 அதாவது மினிமம் கேரண்டி 5625 ஷிஃப்டட் டு அப்லைன். ஸோ மைனஸ் பண்ணுங்க, 5625 மைனஸ் பண்ணீங்கன்னா 9,302 பிவி தான் உங்களுக்கு எல்ஓபியா கிடைக்க போகுது. ஸோ இந்த 9,302 பிவிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு பாருங்க. இன்டூ 18 பண்ணுங்க, பிவி வந்துடும் 1,67,436 பிவி கிடைச்சிருச்சு. ஸோ அதுல இன்டூ 5%. இந்த 5%ன்றது இந்த டேபிள்ல இருக்கு இல்லையா, கோல்ட் டைரக்டர், அந்த 5% தான் அது. ஸோ 8,371 அதுதான் எல்ஓபி பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல இருந்து இன்டூ ₹2.46 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,594 கிடைக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய இன்கம். ஓகேங்களா? ஒரே ஒரு லெக்ல தான் உங்களுக்கு வந்து டெப்த் போயிருக்கு. இது மாதிரி எல்லா லெக்லயும் உங்களுக்கு வந்து இது மாதிரி டெப்த் போச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது ஒரே ஒரு மினிமமா, இதுவும் மினிமமா தான் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும். சைடெல்லாம் 1,800 அப்படின்றது எல்லாமே மினிமம் இல்லையா? ஸோ நிறைய சைடு நிறைய வந்து இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இன்கம் வரும். ஸோ பி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெப்த். சரிங்களா? செகண்ட் டெப்த் அப்படின்றது சில. சப்போஸ் சியும் வந்து சில்வர் ஆயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அங்கிருந்தும் சைடு பிவில இருந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் இதுதான் மல்டிபிள் எல்ஓபின்றது இதுதான். சரிங்களா? இது இன்னும் டெப்தா வந்து போனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா வந்து நிறைய வந்து லோட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏற்கனவே இதெல்லாம் மறந்துடும் அதுக்காக. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து எல்ஓபி வந்து முடியுது. ஸோ செஷனும் வந்து முடியுது. ஸோ தவறா எடுத்துக்காதீங்க, எல்ஓபி வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் அது. அதனாலதான் உங்களுக்கு மேலோட்டமா வந்து சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு சில்வர் டைரக்டர் எவ்வளவு எடுப்பாரு, அவர் மினிமமா பண்ணா எவ்வளவு எடுப்பாரு பாருங்க, 4,000. ஒரு கோல்ட் டைரக்டர் மினிமமா பண்ணா எவ்வளவு எடுப்பாரு பாருங்க. சப்போஸ் அந்த கோல்ட் டைரக்டர் கொஞ்சம் டெப்த்ல போறாரு, ஒரு லெக் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா சும்மா ஃபர்ஸ்ட் டெப்த்துக்கே பாருங்க 20,000 உங்களுக்கு வருது. ஸோ செகண்ட் டெப்த். ஸோ அதே மாதிரி எல்லா லைனுமே நீங்க அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லைனுக்கே வந்து உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்துருக்கு. ஸோ எல்லா லைனுமே நீங்க வந்து எல்ஓபி லைனா மாத்தணும். சரிங்களா? 5625 அதுதான் உங்களுடைய எல்ஓபியோடைய முக்கியமான ஒரு இதே 5625. அந்த லைனை வந்து நீங்க 5625 மாத்தணும். கீழே இருக்கிறவங்களையும் எல்ஓபி வாங்குற மாதிரி மாத்தணும். கீழே இருக்கிறவங்க எவ்வளவு பேர் எல்ஓபி வாங்குறாங்களோ அந்த எல்ஓபி உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ டெப்த்ல போகும்போது எல்ஓபி யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து எல்ஓபி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நிறைய பேர் புரிஞ்சிருக்கும், நிறைய பேர் புரியாம இருக்கும். ஸோ இந்த டெப்த், இந்த மல்டிபிள் எல்ஓபி அப்படின்றத இன்னொரு செஷனும் வேற எப்போது வந்து எடுக்கலாம், இல்லை நேரில் பார்க்கும்போதாவது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். இந்த பிபிடி கூட உங்களுக்கு தேவை அப்படிச்சுன்னா வாங்கிக்கோங்க, நம்ம தாராளமாக சென்ட் பண்றோம். ஸோ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையா என்னுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ விஷ் யூ வெல், ஆல் தி பெஸ்ட். டீம் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். கண்டிப்பா இன்னைக்கு எல்லா கால்குலேஷனும் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் இந்த கால்குலேஷன் தெரிஞ்சாதான் பிசினஸ் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம போட்ட உழைப்புக்கு நமக்கு 10ஆம் தேதி ஆனா இன்கம் கிடைக்க போகுது. இது தெரிஞ்சுட்டு தான் எல்லாருமே பிசினஸ் பண்ணான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம போடுற உழைப்பு கண்டிப்பா இன்கம் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே எப்படி நமக்கு இன்கம் தராங்க, எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு சொல்லி அது நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த மீட்டிங் எடுத்தாங்க. மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த முறை பண்ணும்போது இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும், ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. அதனாலதான் இந்த கால்குலேஷன் மீட்டிங் இன்னைக்கு எடுத்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க உங்க டீம் லீடர் மூலியமா இம்ரான் ஷெரீஃபை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் செய்யப்படும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு பொறுமையா இருந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ.